சிவன் கதை பகுதி 2. பிரபஞ்ச ஜோதியாகத் தோன்றிய அந்த அளவில்லா ஒளியை பார்த்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அதன் தொடக்கம் முடிவு கண்டுபிடிக்க முயன்றார்கள். விஷ்ணு, நான் கீழே போய் அடியை கண்டுபிடிக்கிறேன் என்று வராக வடிவம் எடுத்து கீழ் திசை நோக்கி சென்றார். பிரம்மா, நான் மேலே போய் உச்சியை கண்டுபிடிக்கிறேன் என்று அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்தார். ஆண்டுகள் போல தோன்றிய நேரம் கடந்தும் விஷ்ணுவால் அடியை காண முடியவில்லை. பிரம்மாவால் உச்சியை காண முடியவில்லை. இறுதியில் விஷ்ணு உண்மையை ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்தார். ஆனால் பிரம்மா ஒரு தந்திரம் செய்தார். மேலே போகும்போது வழியில் சந்தித்த தாழம்பூவிடம், நான் உச்சியை பார்த்தேன் என்று சாட்சி சொல்லு என்று கேட்டார். இருவரும் திரும்பி வந்தபோது விஷ்ணு உண்மையைச் சொன்னார். இந்த ஜோதி எல்லையற்றது, நான் அடியை காணவில்லை. பிரம்மா பொய் சொன்னார், நான் உச்சியை கண்டேன். அந்த நேரம் அந்த பிரபஞ்ச ஜோதியிலிருந்து ஓர் அதிர்ந்த ஒளி எழுந்தது. அந்த ஒளியிலிருந்து மகாதேவன் வெளிப்பட்டார். சிவன் கோபத்துடன் பிரம்மாவை நோக்கி கூறினார், பொய் சொன்னாய், உண்மை மறைத்தாய். அவர் சாபம் அளித்தார். பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் வழிபாடு இல்லை, தாழம்பூவும் என் பூஜையில் இடம்பெறாது. ஆனால் விஷ்ணுவை பார்த்து சிவன் மகிழ்ந்து கூறினார், நீ உண்மை சொன்னாய். அதனால் உன் பக்தர்கள் எப்போதும் உன்னை போற்றுவார்கள். அந்த ஜோதி வடிவமே பின்னர் லிங்க ரூபமானது. அதுதான் உலகம் முழுவதும் வழிபடும் சிவலிங்கம். அடுத்த கதையை பார்ட் 3 பார்க்கலாம்.